எலி கொளுத்தா வலையில் தங்காது அப்படிங்கிற மாதிரி பசுபதிக்கு எப்போவுமே எல்லாத்துலேயுமே ஒரு பதட்டமும் அவசரமும் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அந்த வகையில் தான் இந்த சீனில் வந்து மாட்ட போகிறாரு அப்படின்னு நம்புகிறோம். இன்றைக்கி கதை போச்சு பார்த்துருக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப சீரியஸாக போச்சு. இவங்கெல்லாம் தகராறு பண்ணிக்கிட்டாங்க. அந்த அந்த பையன் வந்து ரொம்ப திமிரு பண்ணுறான். கிருஷ்ணாங்கிறவன் அவன் பாட்டில் வந்துட்டு சொத்து வேணுங்கிறான், முழு சொத்து வேணுங்கிறான், பாதி சொத்து வேணுங்கிறான். பெரிய தகராறு ஆயிடுது. இப்போல்லாம் விட்டு போக மாட்டேங்கிறான். அது என்ன முட்டாள்தனமாக வந்து விஜய் விட்டு அவன் போக மாட்டேங்கிறது எனக்கு புரியவில்லை. இதனமும் அவங்க சரவணன் அவங்க அப்பன் இப்போ சந்தானம் சம்பாதிச்சு வச்சதா சொத்தான்னு தெரியல. நான் போக மாட்டேன், எனக்கு கிடைக்கிற வரைக்கும் போக மாட்டேங்கும் போதெல்லாம் என்னடா முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு நமக்கே தோணுது நமக்கு. அப்புறம் வந்துட்டு தகராறு ஆயிடுது. இவர் வந்துட்டு அன்பு வந்துட்டு அடித்து வரட்ட ட்ரை பண்ணார். அடித்து வரட்டினா வந்துட்டு நான் வந்துட்டு தர்ணா இருக்கிறேன் அப்படின்னு தர்ணா இருந்தோன்னே வந்துட்டு போலீஸ் வந்துடுது. போலீஸை கூப்பிட்டு வந்து போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து எதுக்கு இந்த போலீஸ் கூப்பிட்றாரு விஜய் போலீஸை கூப்பிட்றதே வந்துட்டு எங்கள் வீட்டில் அடாவடியாக 2 பேர் உட்காந்துருக்காங்க, அவங்களை அனுப்பி விடணும் வெளியேன்னு கூப்பிட்டா அவர் அங்கேருந்து வராரு. போலீஸ்கார் வந்து திடீர்னு ஜட்ஜா மாதிரி யார்கிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குனாக்க 2வது முன்னாடி தான் மேரேஜ் இருக்குன்னா அப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட் மட்டும் தான் செல்லும், மேரேஜ் செல்லாதுங்கிற மாதிரி அவர் கதையை சொல்லிவிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க பார்த்து உங்களுக்கு சொத்தில் பங்கு போட்டால் தான் எனக்கு உண்டு, உங்களுக்கு பாகம் போட்டால் தான் உண்டுன்னு சொன்ன உடனே வீடே என்னது தான், நீங்கள் யாருமே கிடையாது அப்படின்னு இந்த கிறுக்கு பைய வேறு சொல்லிட்டு போகிறேன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்படி போனால் கதை முடிச்சு போயிருமாடா அப்படின்னு கேட்டால் இல்லை முடியலை அப்படிங்கிறது தான். நமக்கு பசுபதி என்ட்ராகிறார் இப்போ தான் சீனில். பசுபதி என்ட்ராகி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. அன்புக்கிட்ட ஃபோன் பண்ணுறாரு. அன்பு வந்து பசுபதிகிட்ட வந்துட்டு சொல்கிறாரு, இப்போ இப்படி தகராறாக போயிடுச்சு சம்மந்தி, இங்கே வந்து பிரச்சனையாகி இந்த 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 எங்கள் வீட்டில் வந்து சர்டிஃபிகேட்டே இல்லையாம்மா, கல்யாணம் முடிச்ச சர்டிஃபிகேட்டே இல்லாமா, ஆனால் அவங்க சர்டிஃபிகேட் வச்சுருக்குறாங்க அந்த முத்துமலர் வீடு, அதனால் வந்து பிரச்சனை ஆகி அந்த பையன் போக மாட்டேன், நீங்கள் தங்கியிருக்கேன் சம்மந்தி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க அன்பு, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து முத்துமலருக்கே சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, நீங்கள் வந்துட்டு இப்படியே போகட்டும், நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் வேறு வேலையில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு தெரியுது விஷயம் என்னன்னு. அப்போ வந்து கேட்குறாரு ஒரு அன்பு வந்துக்கிட்டு மாமனார் மாமியார்ட்ட வர்றாரு. வந்து என்ன வீட்டில் வந்து யாரை வச்சுக்கிறது யாரை வச்சுக்கூடாதுன்னு இல்லையா, கடைசியில் பார்க்க போனால் இவங்க தான் வந்துட்டு ஃபேமிலி வந்துட்டு ஒன்றுமே இல்லாத ஃபேமிலி, அப்பம் பேர் தெரியாத ஃபேமிலியாக இருக்காங்க, இவங்களை வீட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல விஜய் உடனே கடுப்பாகி கம்முன்னு இருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க பசுபதி நைஸாக வராரு. பசுபதி வந்துட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா எல்லாத்தையும் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இப்போ வந்துட்டு இப்போ உங்களுக்கு தான் அப்படின்னு எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஏன்னு கேட்டாக்கா அவங்களுக்கு தான் சர்டிஃபிகேட்டே இல்லை, மேரேஜ் சர்டிஃபிகேட்டே உங்கள்கிட்ட தான் மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குது, அதனால் வந்து சொத்து உங்களுக்கு தான் வரும், அதனால் வந்து நீங்கள் வச்சுன்னு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது, விஜய்கிட்ட உங்களால் மோத முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்கள் பவராப்பட்டுன்னு எங்கிட்ட எழுதி கொடுத்துருங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து டீல் பண்ணுறதுக்கு நான் தான் அப்படி எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு. இதெல்லாம் எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னாக்க இதெல்லாம் லீகலாக ரொம்ப தப்புங்க, ரொம்ப கஷ்டங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு வக்கீல் செய்யும்போது யோசிப்பார், இதனால் இதில் ரொம்ப ஆதாரம் மாட்டிப்பார். ஆனால் இங்கே வக்கீலை பற்றியோ சட்டத்தை பற்றியோ சட்டத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியோ நாடுங்கிறதையோ இல்லை வந்து நாட்டோட சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத பற்றியோ நம்ம சீரியலில் வந்து நம்ம கவலையே இல்லை. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. சொல்லப்போனால் அது ப்ரூஃபாக இது ஆத்தென்டிகேட்டாக அப்படின்னு ஒரு 10th சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம அத்தென்டிசிட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டு அத்தென்டிசிட்டி கேட்குறோம், ஆனால் இந்த கல்யாண சர்டிஃபிகேட் என்ன நடந்துச்சு ஏது நடந்ததுன்னு தெரியலை. இன்னொரு பக்கம் யோசிச்சிங்கனாக்கா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துட்டாங்கன்னாவே சந்தேகமாக இருக்கும். பல பேர் சொல்லுவாங்க இவனை நம்பவே முடியல, ஏன் நம்ப முடியல அப்படின்னா எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக பதில் வச்சுருக்கிறான் அப்படின்னா ரொம்ப யோசிச்சிருக்கான் அப்படின்னாக்கா ரொம்ப ஃப்ராடு பண்ணுறவங்க தான் அந்த மாதிரி ஆத்தென்டிகேட்டடாக வந்து வச்சுருப்பாங்க எல்லா சர்டிஃபிகேட்டும். ஏடா கல்யாண ஃபோட்டோ எடுனா கல்யாண ஃபோட்டோ எடுக்கிறாங்க, தங்கிறதுக்கு இடம் இல்லைங்கிறாங்க, வீடு இல்லைங்கிறாங்க, கல்யாண ஃபோட்டோ எடுனா கல்யாண ஃபோட்டோ எடுக்கிறாங்க, மேரேஜ் வீட்னா மேரேஜ் வீட்டு எடுக்கிறாங்க, பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க. அப்படின்னா இது எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் போது விஜயும் காவேரியும் பேசிக்கிறாங்க, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அவன் ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் வச்சுருக்கிறான் அப்படின்னாக்க ஏதோ தித்திரனம் இருக்குது, அவனை ஃபாலோ பண்ண வைக்கணும்னு சொல்லி நிவினுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நிவின் இது என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொன்னேன். நிவின் வந்துட்டு விசாரிக்கும் போது இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டு வச்சாக்கா அவன் வந்துட்டு பவராப்பட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து இங்கே வந்துடுது, பவராப்பட்டின கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாக்க இந்த சர்டிஃபிகேட் இந்த சமாச்சாரங்கள்லாம் எல்லாமே ஃப்ராடு தாங்க, ஏதோ பண்ணியிருக்கிறான் அப்படின்னு ஒன்று. இப்போ விஜய் காவேரி நெபின் இவங்கெல்லாம் பிளான் பண்ணி என்ன இப்படி கண்டுபிடிக்கிறது எல்லா இடத்துக்கும் போட்டு பார்க்குறாங்க, சர்டிஃபிகேட்டை பார்க்குறாங்க, சர்டிஃபிகேட் போட்டால் அப்படி கல்யாணம் முடித்த மாதிரியே இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து அவ்வளோ வேலை பார்த்தாங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். பார்த்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு பசுபதி வரட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. பசுபதி வரான். பசுபதி வந்து ஏம்மா சாரதா அந்த அப்படின்னோடனே ஏய் வெளியே போ அப்படின்ற பேர் சொல்கிறார் விஜய். ஒன்றும் பார்த்தீங்க விஜய், நான் ஒன்றும் உங்கள்கிட்ட பம்பிட்டு வரல, இந்த தங்கச்சியை பார்த்து தங்கச்சிட்ட ஒரு விஷயம் பேசணும் அவ்வளவுதான். கொடைக்கானல் ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு வந்துக்கிட்டு சந்தானத்துக்கு ஒரிஜினல்
ரெஜிஸ்டர் பண்ண ஒய்ஃப் வந்துக்கிட்டு முத்துமலர் பிள்ளைங்க இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு எனக்கு வந்து பவர் எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வீடு எனக்கு, அதனால் வீட்டு சாவியை கொடுத்தேன்னா போய் என் வீட்டை நான் வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே யார்ரா நீ எதிரானின்னு உடனே வந்து எகிற கங்கா தகராறு பண்ண, இவங்க தகராறு பண்ண. உடனே பாட்டி வந்துட்டு ஐயோ இப்போ திடீரே ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஏன்டா விஜய் இவ்வளோ ஏன்டா கட்டிக்கிட்ட, ஏன்டா இம்சை கொடுக்குறீங்க, வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குது ஏடா உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் இருக்க பாட்டி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சரி வாங்க என்ன பண்ணணும்னு சொல்லிங்க, நீங்கள் இந்த இடத்த கொடுக்கணுமா, உங்களுக்கு வீட்டு சாவி கொடுக்கணுமா, சரி தந்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரட்டும், இந்த கோர்ட்லேருந்து ஆள் வர சொல்லியிருக்கிறேன், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வர சொல்லியிருக்கிறேன், அதை வச்சு பார்த்துக்கலான்னு. உடனே என்ன அதான் சர்டிஃபிகேட் இருக்குது எல்லாம் இருக்குது, போலீஸ்கார் சொல்ல சரியாக போச்சா, அந்த வக்கீல் வக்கீல் உங்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு. உடனே அங்கேருந்து வராங்க, இவர் உட்காந்துருக்கிறாரு, உட்காந்துருந்தானே வந்துட்டு வக்கீல் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கிடையாது. அப்போ ரெஜிஸ்டர் பண்ணதெல்லாம் ஊரில் யார் கல்யாணம் முடித்தா, ஊரில் யார் இருந்தால் கல்யாணம் முடித்தவங்க தெரியுமா, ரேஷன் கார்டில் என்ன இருக்குது, எப்போலேருந்து அவங்க கல்யாணம் முடிஞ்சாங்க ரேஷன் கார்டு, இது எல்லா சமாச்சாரமும் இருக்கும். இவங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சிருக்கிறாங்க, மண்டபத்தில் வச்சுருக்காங்க, மண்டபத்துக்கு கொடுத்த ரசீது இருக்குது, இதெல்லாம் இருந்தாவே போதும், அதை வச்சு தான் கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணுறது. அதனால் வந்துக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்கலேன்னு நீ சொல்ல முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்துக்கிட்டு நீங்கள் வந்து கேட்க முடியாது. அப்படியே வந்துக்கிட்டு இந்த 2 பேரும் பிள்ளைங்கனாக்க சந்தானம் பிள்ளைங்கிறத அவங்க 2 பேரும் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும். அப்படி வந்துட்டு இவங்க கல்யாணம் முடிச்சிருந்தாங்கனாக்கா முடிச்சிருக்கும்போது இவங்க பண்ணதான் தப்பு. அது வந்துட்டு லீகலாக தப்பு. ஒருத்தர் வந்து முதல் கல்யாணம் முடிச்சா 2ஆம் கல்யாணம் முடிச்சு, அப்போ எனக்கு தெரியாதுங்கிறது இக்னரன்ஸ் இஸ் நாட் பிளிஸ். அதனால் வந்து தெரியாதுன்னெலாம் சொல்ல முடியாது உங்களால். அதனால் அதிலேயே நீங்கள் குற்றவாளி ஆகி போயிடுறீங்க நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் எங்கே வாங்கினீங்க அப்படின்னா, அது அப்போ வாங்கினது இல்லை, இது இப்போ வாங்கினது. யார் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை இவர் தான் வாங்கி கொடுத்தாரு. யார் வாங்கி கொடுத்தா, இவர் தான் நம்ம மிஸ்டர் பசுபதி. அப்போ ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறீங்க, ஸோ வாங்க அப்படின்னு போலீஸ்காரை வர வச்சு விஜய்கிட்ட சொல்கிறேன், பாருங்கள் சார், இந்த கல்யாணம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இப்போ வந்தது அப்படின்னு வக்கீலே போலீஸ்காருக்கு பாடம் நடத்த வேண்டியிருக்குது. பாடம் நடத்தி இப்போ இதில் வந்து இந்த மட்டும் இல்லாமல் இந்த சர்டிஃபிகேட் 2வது கல்யாணங்கிறது சர்டிஃபிகேட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணது வெறும் ரெஜிஸ்டர் கிடையாது, இது வந்து ஃப்ராடு பண்ணி கொண்டாந்துருக்கிற சர்டிஃபிகேட். இந்த பாருங்கள் ஒரிஜினல் பருது தெரியும் உங்களுக்கு. இது போக ஊரில் இருக்கவங்க எல்லாம் வந்துக்கிட்டு யார் இவங்களிடம் கல்யாணம் முடித்தவங்க, எப்போ கல்யாணம் முடித்தாங்க, எப்போ பிள்ளைகளோடு இருக்காங்க, இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. ஸோ இவங்க பண்ண தான் ஃப்ராடுத்தனம் அப்படின்னு இவங்க அள்ளிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியோட சேர்ந்ததுக்காக பசுபதியையும் இந்த பொம்பளைங்க தான் விட்டு வைக்கிறேமா, அப்புறம் வந்து பார்க்கலாம், இவன் தான் வந்து தகராறு பண்ணமே அப்படின்னு சொன்னாங்க அந்த கிருஷ்ணாங்கிறவன். அதனால் கிருஷ்ணாவையும் இந்த பசுபதியையும் கூட்டி கொண்டு உள்ளார வச்சிட போகிறாங்க. உள்ளார வச்சப்போ ராகினி வந்து குய்யோ முறைன்னு கத்த போகுது, ஏப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்கப்பா, இன்னைக்கு இவ்வளோ அப்படி சும்மா விட மாட்டேப்பா அந்த காவேரியா அப்படிங்க. காவேரி அங்கே வந்து ஜெயிலே 2 இழுப்பு இழுக்க போகிறாங்க. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, உங்கள் அப்பா உங்களுக்கு சும்மா அடங்கி இருக்க மாட்டீங்களா, நீங்கள் எத்தனை தடவை தான் உதவாக்குவீங்க நீங்கள் அப்படின்னு விஜய் வந்து பேச போகிறாரு. ஏப்பா தம்பி, மொத்தமே எனக்கு காசு தாரேனே, வாங்கிட்டு ஓடி இருந்திருக்கலாம், ஏன்டா இப்படி இம்சை கொடுக்குற, ஏன்டா எங்களை பாவத்தில் தள்ளுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்புகிறேன் நான். ஏன்னா இவன் அந்த பையனை வந்துட்டு அந்த பொண்ணெல்லாம் சரிங்களா, அந்த பையன் படுறத பாடு தாங்க முடியலடா சாமி, என்ன முடியுதுன்னு பார்ப்போம்.